உஸ்தாதின் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th தமிழில் 6வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி பார்க்க போகிறோம். இந்த திருக்குறள் பகுதியில் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, முதல் குறளாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அமைச்சுனா அமைச்சர், அதாவது ஒரு அரசனுக்கு அருகில் இருந்து ஆலோசனை கூறக்கூடியவர் அமைச்சர் இல்லையா? அந்த அமைச்சரனுடைய தகுதிகள் எதுவாக இருக்கணும், அவர் எப்படிப்பட்ட அறிவாற்றல் கொண்டவராக இருக்க வேண்டும், திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறக்கூடிய முதல் 3 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? முதல் குறள், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு. அப்படின்னா ஒரு காரியம் செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு செயல் செய்வதற்கு இடம் பொருள் ஏவல்லாம் நமக்கு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதுபோல் எந்த இடத்துல எதை வைத்து செய்ய போகிறோம், எந்த காலகட்டத்தில் செய்ய போகிறோம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில், வழிகாட்டுதல் நெறிகளை கூறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அமைச்சர் இல்லையா? அப்போ ஒரு அரசனுக்கு என்ன தேவையாக இருக்கும், அவருக்கு அதிகபட்சமாக தேவை இருக்கக்கூடியது ஒன்று பொருளாக இருக்கும், இல்லைன்னா போர் வீரர்கள், படையினுடைய வளம், அந்த கருவிகள் அதெல்லாம் தேவைப்படும். அப்போது இதை பற்றி நமக்கு வழிகாட்டுதல்கள் சொல்லும் பொழுது நம்ம யோசித்து மிக திறம்பட எது எந்த காலகட்டத்துக்கு தேவையோ, இப்போ என்ன தேவை, அதற்கு ஏற்றபடி செயல்படக்கூடிய அறிவாற்றல் மிகுந்தவராக அந்த அமைச்சர் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, கருவியும் காலமும் செய்கையும். அதாவது என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்குரிய காலம், இது சரியான காலகட்டம் தானா, இதை செய்ய சொல்லலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கக்கூடிய திறன் பெற்றவராக அந்த அமைச்சர் இருக்கணும். 3வது செய்கையும், அதாவது அந்த காரியத்தை எப்படி செய்கிறாங்க அப்படின்ற விதம் இருக்கு இல்லையா, அதுவையும் தெரிந்தவராக இருக்க வேண்டும் அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அருவினையும் மாண்டது அமைச்சு, அதாவது இது எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக, திறன் பெற்றவராக, அரிய செயலையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சரியா? இதனுடைய பொருள், தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்யக்கூடியவரே அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக அமைச்சர் அப்படின்னா அந்த இடத்துல போய் உட்காந்துட முடியாது. சரியா? அவருக்காக இருக்கக்கூடிய சில ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் குவாலிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பண்புகள், திறன், ஆற்றல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவராக தான் அமைச்சராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த அரசன் மிக சரியான ஆட்சியை செய்ய முடியும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. 2வது குறள், வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ அடைந்து மாண்டது அமைச்சு. 5உடன் மாண்டது அமைச்சு. அதாவது அந்த அமைச்சருக்கு இருக்க வேண்டிய திறன் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல இருக்க வேண்டியது மன வலிமை இருக்கணும். அதைத்தான் இங்க என்ன சொல்றாங்க, வன்கண் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் குடிகாத்தல் அப்படின்னா குடிமக்களை காக்கக்கூடிய வழிமுறைகள் என்னவோ அதை செய்யணும். இப்போ ஒரு அரசன் வரி வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆட்சி செலுத்தணும்னா வரி வாங்கணும். ஆனால் அதை கட்டாயப்படுத்தி வாங்கினா அந்த மக்கள் அரசன் பால் என்ன செய்வாங்க, வெறுப்பு கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் அரசனை செல்ல விடாமல் மக்களையும் காக்கணும், அதே சமயத்தில் அரசனுக்கு தேவையான விஷயங்களையும் செய்யக்கூடியவராக, அந்த அறிவுரை கூறக்கூடியவராக, வழிகாட்டுதல் சொல்லக்கூடியவராக அந்த அமைச்சர் இருக்க வேண்டும். அடுத்து கற்றறிதல், அதாவது ஆட்சியை செலுத்துவதற்கு என்ன மாதிரியான திறன்லாம் தேவையோ அதை ஒன்று நுண்ணறிவு அவங்களுக்கே இருக்கணும், இயற்கையிலே சில ஆற்றல்கள் இருக்கணும். 2வது ஆய்ந்து அறியக்கூடிய, அறிவை பெறக்கூடிய நூல்களை கற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆழ்வினையோ 5உடன் மாண்டது அமைச்சு, இதோடு சேர்த்து விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்க வேண்டும். ஆக இந்த 5 பண்புகள் கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு சிறந்த அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பொருள், மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவர் தான் யாரா இருக்க முடியும், சிறந்த அமைச்சராக இருக்க முடியும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். 3வது குறள், மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுமுல முன் நிற்பவை. அதாவது இயற்கையாகவே அவருக்கு அறிவாற்றல் நிறைந்தவராகத்தான் இந்த மாதிரியான சான்றோர்கள்லாம் இருப்பாங்க. சரியா? அவங்க தான் அந்த இடத்திற்கு மிக சரியானவர்களாக, பொருத்தமானவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இயற்கை அறிவோடு சேர்ந்து அவர்கள் கற்ற நூலினுடைய அறிவுகள் இருக்கும் இல்லையா, அதுவும் திறம்பட அவங்க கிட்ட வைத்திருப்பார்கள். அதைத்தான் இங்க என்ன சொல்றாங்க, மதிநுட்பம் ஏற்கனவே இருக்கும், நூலோடு உடையார் கதிநுட்பம் அப்படின்னா நூலறிவும் உடைய அமைச்சர்கள் அவர்கள் முன்னாடி
யாவுமுள முன் நிற்பவை. அதாவது இப்படிப்பட்ட அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் யார் எந்த சூழ்ச்சிகள் செய்தாலும் அவங்களால எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த அரசனையும் நாட்டையும் காக்கக்கூடிய இடத்தில் முன்னே, அதாவது இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத யூகித்தறிந்து திறம்பட தெரிந்து முன்னாடியே சொல்லணும். அதை தடுக்கக்கூடிய இடத்துல அரசர் இருப்பார் இல்லையா? அப்படி யூகித்தறிந்து தன்னுடைய மதிநுட்பத்தால் அறிவுரை சொல்லக்கூடியவராக, காட்டி கொடுக்கக்கூடியவராக, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ வரும், அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முன்னாடியே சொல்லக்கூடிய அறிவாற்றல் மிக்கவராக அமைச்சர் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுமுள முன் நிற்பவை அப்படின்னு சொல்றாரு. சரியா? பொருள் இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும்? அதாவது ஏற்கனவே எல்லாவற்றையும் யூகித்தறிய முடியும், அந்த திறன் இருக்கும். இது செய்தா இதுக்காக தான் சொல்றாங்க, இவங்க இதுக்காக தான் வந்து பேசுறாங்க, இவங்களுடைய முகபாவத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய நுட்பமான அறிவு அந்த அமைச்சருக்கு இருக்க வேண்டும். அது முக்கியமான ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4வது திருக்குறள், செயற்கை அறிந்தக்க கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கே இயற்கையாகவே நமக்கு தோன்றும் இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படின்னு. அதோடு சேர்ந்து நம்ம கற்ற நூல்களும் அந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற வழிகாட்டல் நெறியை நமக்கு காட்டி கொடுக்கும். சரியா? அந்த மாதிரி அதைத்தான் சொல்றாங்க, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். அந்த நூல் வழியாக நம்ம நிறைய தெரிந்து கொண்டு இருப்போம், இது இப்படி செய்யலாம், இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அதற்கேற்ப இந்த உலகியல் நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. உலகியல் நடைமுறைனா இந்த உலகத்துல இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும், இதுதான் நடைமுறை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வாழ்க்கை நடைமுறையில இதை இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிந்து தேர்ந்தெடுத்து அந்த வழிமுறைகளில் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. செயற்கை அறிந்து கடைத்து உலகத்து இயற்கை அறிந்து செயல். அதனுடைய பொருள் பாருங்க, ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த காரியம் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அறம் இருக்கும் இல்லையா? அதன் வழியாக அந்த காரியத்தை தெரிந்து நடைமுறைக்கு ஏற்ற வகையில் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். அடுத்த 5வது குறள், இது பொருள் செயல் வகை. அதாவது நம்ம எப்படி பொருளை சேமிக்கணும், எந்த வழியில பொருளை திரட்ட வேண்டும், வருமானம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கூறக்கூடிய குறள்கள். சரியா? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அதாவது அவங்களுக்கு எந்த திறமையும் இருக்காது, எந்த கல்வி அறிவும் இருக்காது, எந்த புத்தி கூர்மையும் இருக்காது, ஆனாலும் அவங்களை மதிக்கக்கூடிய இடத்தில் வைக்கக்கூடிய திறன் எதற்கு இருக்கு அப்படின்னா அந்த செல்வத்திற்கு இருக்கிறது. சரியா? அவங்க இந்த செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள். அதனாலேயே சில உயர்ந்தோர் சான்றோர் படித்தவர்கள்லாம் அங்கே போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ அவங்களெல்லாம் மதிக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியது இந்த இடத்துல எது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணபலம். சரியா? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும். அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த தகுதிகளும் இல்லைனாலும் கூட அவங்கக்கிட்ட செல்வம் மட்டும் இருந்தாலும் அவங்களை மதிக்கக்கூடிய இடத்தில் அந்த செல்வம் நிறுத்தி விடும்னு சொல்கிறாங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அப்படி அவங்கக்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த திறன் அந்த ஆற்றல் அந்த செல்வத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் பாருங்க, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம், அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறில்லை. அப்போ மிக உயர்ந்த இடத்துல எது இருக்கு அப்படின்னா செல்வமும் இருக்கிறது. இதுல சொல் பின்வரும் நிலை அணி வந்திருக்கிறது. அதாவது ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறு வேறு பொருளை தருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் சொல் பின்வரும் நிலை அணி ஆயிற்று. சரியா? அடுத்த 6வது குறள், அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது இது தீய வழியில் நம்ம இந்த பொருளை ஈட்டவில்லை, இல்லை அறம் தவறாமல் இந்த பொருளை ஈட்டி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் நமக்கு எப்படியெல்லாம் நம்ம அந்த அறத்தின் வழியே அந்த பொருளை ஈட்டி இருக்கிறோம் என்றால் ஒருவருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் வந்து சேர வேண்டுமோ, இன்பம் வந்து சேர வேண்டுமோ அது தன்னால் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறை, அதனுடைய பொருள் பாருங்க, முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும்னு சொல்றாங்க. 7வது குறள், அருளோடும்
அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அதாவது நம்மக்கிட்ட நமக்கு அறத்தின் பால் தான் நம்ம பொருள் ஈட்டி இருக்கிறோம், தீய வழியில் பொருள் ஈட்டவில்லை, நல்ல வழியில் தான் ஈட்டி இருக்கிறோம். அப்படின்னாலும் கூட நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா, பிறரிடம் இறக்கப்படுவதும் அன்பு காட்டுவதும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பொருள் சேர்த்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அதனுடைய பொருள், மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அதாவது நாம் அன்பு, இரக்கம், கொடை உள்ளம் இந்த மாதிரியான பண்புகள் மனிதர்களுக்கு இருக்கணும் இல்லையா, மனித தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இல்லாதவரிடத்திலிருந்து நமக்கு பொருள் கிடைக்குதுன்னா அதை என்ன செய்யலாம், நம்ம நீக்கிவிட வேண்டும். அந்த பண்பு இல்லாதவரிடத்திலிருந்து அந்த பொருளை நம்ம வாங்கவே கூடாது, தேவையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்றாரு. 8வது குறள், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. இங்க அற்றால் அப்படிங்கிற உவம உருபு வெளிப்பட்டு வந்துள்ளது, அதனால இதுல உவமையணி பயின்று வந்துள்ளது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கைப்பொருள், நம்ம கிட்டே தான் இருக்கு, செல்வம் இருக்கு, நல்ல வழியில் அறத்தின் பால் ஈட்டப்பட்ட செல்வம், பெரும் செல்வம் இருக்கு. அந்த செல்வம் இருக்கும் பொழுதே நாம ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சா அதை செய்து முடிச்சிடணும். அப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு அந்த செயலை செய்யும் பொழுது நம்ம யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படணும், அச்சப்படணும் அப்படின்னா இல்லை இல்லையா. அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, நிலத்தின் பால் 2 யானைகள் சேர்ந்து போர் செய்து கொண்டு இருக்கிறது, ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனால் நாம் என்ன செய்யறோம், பாதுகாப்பாக அந்த சண்டையை ஒரு மலைக்குன்றின் மேல் இருந்து பார்ப்போம். அப்போ நமக்கு எந்த பாதிப்பும் வராது இல்லையா. அதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு ஒரு காரியம் செய்வது, செய்யக்கூடிய நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது. இந்த யானை போர் செய்யும் பொழுது பக்கத்துல நின்று போய் பார்த்தோன்னா நிச்சயமா நமக்கு ஒரு துன்பம் வந்து சேரும். அதே நேரத்தில் மலை மேல் ஏறி நின்று அந்த காட்சியை நல்லா பார்க்கலாம். அதற்கு ஒப்பானது, அவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தோன்று உண்டாக செய்வான் வினை. அதனுடைய பொருள், தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. சரியா. 9வது குறள், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில். அதாவது நம்ம ஒரு பொருளை பொருள் ஈட்டி வைத்துக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பகைவர்கள் இருக்கலாம், நமக்கு வேண்டாதவங்க இருக்கலாம், அவங்களுடைய செருக்கு அப்படின்னா ஆணவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆணவத்தை அறுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதற்கு உண்டு அப்படின்னா அந்த செல்வத்திற்கு உண்டு. ஆக நம்ம நல்ல வழியில் பொருளீட்ட வேண்டிய காலத்தில் நம்ம பொருளீட்டு வைத்து கொண்டால் நம்மளுடைய பகைவர்கள் நம்மேல் காட்டக்கூடிய இல்லை அவர்கள் காட்டக்கூடிய அந்த ஆணவத்தை, அந்த செருக்கை அந்த பொருள் என்ன செய்யுமா, கண்ணுக்கு தெரியாமல் அதை அற்றுவிடும், அப்படின்னா இல்லாமல் ஆக்கிவிடும்னு சொல்கிறாங்க. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எக்தனில் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை என்ன செய்து விடுமா, நம்மளுடைய பகைவருடைய செருக்கை அறுத்து விடும்னு சொல்றாங்க. அடுத்து 10வது குறள், கூடா நட்பு. கூடா நட்புனாலே நமக்கு பொருள் என்ன புரியும் இல்லையா. தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அதாவது நமக்கு பகைவர்கள்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழலில் நம்மக்கிட்ட இன்னும் பகையோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பகை தீர்ந்தது போல் நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, தொழுது நின்று அழுவார்கள். அப்போது நம்ம இறக்கப்பட்டு அவங்கக்கிட்ட போய் இவங்க செய்கிறது, இவங்க அழுகிறது, தொழுது நிற்பது உண்மை என நினைத்து நம்ம அவங்களுக்கு போய் நன்மை செய்ய நினைத்தோன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க தொழுத கை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கூட ஒரு ஆயுதம் வைத்திருக்கலாம். அவங்க அழுகிற அந்த கண்ணீரில் வஞ்சம் இருக்கலாம். நிச்சயமாக அதனால் நமக்கு துன்பம் வந்து சேரும். அதனால் யாருக்கு இறக்கப்படணும், எப்போ இறக்கப்படணும், எப்படிப்பட்ட சூழலில் நம்ம இறக்கப்படணுங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. சரியா. தொழுத கை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார், இங்கே ஆயுதம்னு அர்த்தம். படையொடுங்கும்னா அழுத கண்ணீரும் அனைத்து. அதனுடைய பொருள் பாருங்க, பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்து இருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும்.
கூடா நட்பு அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய நட்புனா எப்படி இருக்கணுங்கிறது ஏற்கனவே நட்பதிகாரத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வள்ளுவர். அது மாதிரி கூடா நட்பு, இவங்கக்கிட்ட நம்ம வைத்திருக்கக்கூடாது நட்பை, ஆனால் வச்சுட்டோம். ஆனாலும் சில நேரங்களில் அவங்களால நமக்கு துன்பம் வரும். நம்ம அந்த நட்பு அவங்க கூடா நட்புங்கிறதுனால நம்ம விலகணும்னு நினைக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு நம்ம மேலே கூட கோபம் கொள்ளலாம், பகை கொள்ளலாம். அந்த நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட திருப்பி நட்பு கொள்வது போல வஞ்சகம் செய்து நமக்கு ஏதாவது தீமை துன்பம் உண்டாக்கலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? 16வது குறள் பகைமாட்சி. பகைமாட்சி அப்படிங்கிற பொழுது பகைமையை எப்படி வெல்ல முடியும், யாரால் வெல்ல முடியும், யாரால் வெல்ல முடியாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை பற்றி கூறக்கூடிய குறள்கள் 2. அதாவது 11வது குறள் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. அப்படின்னா அன்பிலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், அவர் என்ன செய்வார்னா தன்னுடைய சுற்றத்தாரிடத்தோ உறவினர்களிடத்தோ அன்பில்லாமல் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அன்பிலான் அப்படின்னு சொல்றாரு. அன்பிலன் ஆன்ற துணை இல்லன் அப்படின்னா, அதாவது நம்மக்கிட்ட அன்புடைமை இருந்ததுன்னா நமக்கு தேவையான நேரங்களில் தேவையான துணை கிடச்சிரும். சரியா? நம்மக்கிட்ட அன்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வலிமையும் நமக்கு கிடைக்காது. சுற்றத்தாரனுடைய ஒரு சப்போர்ட், ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால், ஒரு நம்மளுடைய ஏதாவது ஒரு பகை ஏற்படும் பொழுதோ ஏதாவது நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுதோ அவங்களுடைய ஆதரவு நமக்கு இருக்காது இல்லையா? ஏன்னா நம்ம அன்பு இல்லாமல் இருக்கோம். அன்பு இருந்தால், அன்புடையவராக இருந்தால் அந்த சுற்றத்தினுடைய நட்பு கிடைக்கும், அவங்களுடைய உறவு கிடைக்கும், அப்புறம் அவங்களுடைய துணையும் நமக்கு கிடைக்கும். ஆக நம்ம அன்பு இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் கிடைக்காது, நாம் எப்படி பகையை வெல்ல முடியும் அப்படின்ற கேள்வியோடு இந்த குறள் முடிகிறது. அன்பிலன் ஆன்ற துணையில்லன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போது நமக்கு அன்பு இல்லை, அன்பில்லாதவன் சுற்றத்தாரோட அன்போட இருக்க மாட்டான். அப்போ நிச்சயமாக அந்த அவர்களுடைய துணை நமக்கு கிடைக்காது, தனக்காகவும் வலிமை கிடையாது. அப்போ நம்ம எப்படி பகையை வெல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. சரியா? ஆக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய தன்மை என்ன அப்படின்னா, அந்த பண்பு என்ன, குணம் என்ன அப்படின்னா, நாம் எல்லோரிடத்தும் அன்புடையவர்களாக இருந்தால் மட்டுமே போதும். நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் தானாகவே வந்து சேரும்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அன்பு இல்லைன்னா எது கிடைக்கணுமோ எதுவுமே கிடைக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் எந்த பலனும் நமக்கு பிறரிடத்திலிருந்து வராது. அப்போ நம்ம அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நாமளும் ஒருவேளை வலிமையற்றவர்களாக இருந்தால், மனதாலோ உடலாலோ வலிமையற்றவராக இருந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை பகையை எப்படி நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, அன்பிலன் ஆன்ற துணையில்லன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு. பொருள் பாருங்க, சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் எப்படி பகைவருடைய வலிமையை எதிர்கொள்ள முடியும்? சரியா? இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. அரசனாக இருந்தாலும் பொருந்தும், சாமானியனாக இருந்தாலும் பொருந்தக்கூடிய குறள் இல்லையா? அடுத்து 12வது குறள் அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அதாவது மனசில் துணிவு இல்லை, அப்போது எதற்கு அஞ்சக்கூடாதோ அதற்கெல்லாம் அஞ்சுவான், எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்ச மாட்டான். அப்படி அறிவில்லாத்தனமாக இருக்கிறது. சரியா? சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவும் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன இருக்காது? அஞ்சும் அறிவிலன், அதாவது மனதில் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் துணிவு பிறக்காது. சரியா? எதற்கெடுத்தாலும் ஒரு பயம். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அமைவிலன் ஈகலான், எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எது அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கூட தெரிந்தவராக இருக்க மாட்டார். சரி, நமக்கு தான் தெரியல, அப்போ சான்றோருடைய துணையாக கேட்டு நம்ம என்ன செய்யணும், எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வோம் அப்படின்ற அறிவும் இருக்காது. அப்போ இது 2. 3வது தஞ்சம் எளியன் அப்படின்னா, அதாவது நம்மக்கிட்ட சில பண்புகள், அடிப்படை குணநலங்கள் இருக்கணும் இல்லையா? நம்ம மனிதர்களாக வாழ்வதற்கு, மனிதர்களோட இந்த சமூகத்தோட ஏந்து வாழ்வதற்கு அந்த அடிப்படை குணங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய, இப்படி இருந்தோம்னா நம்மளால் எப்படி பகையை வெல்ல முடியும்? பகைவர் ஈஸியாக நம்மளை என்ன செஞ்சுவாங்க, வெற்றி கொள்வார்கள் இல்லையா? இங்கே பாருங்க, அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அப்படின்னா நம்ம பிறருக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட அன்பு இருக்குது, இதை பிறருக்கு கொடுக்கணும், மனதார கொடுக்கணும்.
அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்கிருந்து நமக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது, தானாகவே வந்து சேர்ந்துடும். அப்படி நம்ம இல்லை அப்படின்னா, அந்த பண்பு நம்மக்கிட்ட இல்லை, அந்த குணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா பகைவன் நம்மளை வெற்றி கொள்வது மிக எளிதாகி விடும்னு சொல்கிறாங்க. சரியா? பொருள் பாருங்க. மனதில் துணிவு இல்லாதவராய், அறிய வேண்டியவற்றை அறியாதவராய், பொருந்தும் பண்பு இல்லாதவராய், பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும். சீக்கிரமாக என்ன செய்வாங்க? நம்மளை வெற்றி கொள்ள உங்களுக்கு ஏதுவாக நாமளே பண்புடலான் குணம் கொண்டவர்களாக மாறி விடுவோம், அப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து 13வது குறள். குடி செயல் வகை. அதாவது உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தன்னுடைய குடியின் சிறப்பை எப்படியெல்லாம் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய குறள்கள் 2. சரியா? 13வது குறள். ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இவ்விரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. அதாவது அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சா, ஏன்னா உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள், பண்புகள் நிறைந்தவர்கள், நல்ல குணங்கள் கொண்டவர்கள், படித்தவர்கள், சிந்திக்க திறன் கொண்டவர்கள் தான் உயர்ந்த குடிமக்கள்னு சொல்கிறோம். அப்போ அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சா அதை எப்படி செய்யணுங்கிறத தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து அதை விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரியா? ஆழ்வினையும், அப்புறம் ஆன்ற அறிவு, அதாவது சிறந்த அறிவாற்றல் இருக்கும். ஏன்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் அறிவாற்றல் இருக்கும், நுட்பமான அறிவாற்றல் இருக்கும். அது போக நூலறிவும் இருக்கும், அவங்க கற்றிருப்பார்கள், அது நிச்சயமாக வழிகாட்டும் இல்லையா? அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? ஆழ்ந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இவ்விரண்டையும் இடைவிடாமல் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய குடிப்பிறப்பினுடைய தன்மை என்னங்கிறது விளங்கும்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டும் யார்கிட்ட இருக்குன்னா, உயர்ந்த குடி பிறப்பு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இவ்விரண்டும் நீள்வினையால் நீளும் குடி. விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல், இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து 14வது குறள். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. அதாவது தன்னுடைய உயர்ந்த குடியில் இருந்து வந்தவர்கள் தன்னுடைய குடியை என்ன செய்வாங்க? தான் பிறந்த அந்த குடும்பத்தை, அந்த சான்றோர்கள் வழி வந்தவர்கள், அது நிச்சயமாக உயரக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட பண்பு நலன் கொண்டவர்களுக்கு இந்த உலகம் என்ன செய்யுமா? அவர்களை சுற்றி வரும்னு சொல்கிறாங்க. உலக மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? உலகம் சுற்றி வரும்னா உலகமே சுற்றுன்னு அர்த்தம் இல்லை. இங்கே என்ன பொருள் கொள்ள வேண்டும் என்றால், அவர்களை நாடி மக்கள் நிச்சயமாக அவங்கள தானாகவே வருவாங்க. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு நலன் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால. குற்றம் இல்லானாய், அதாவது ஒரு குற்றமும் இல்லாமல், தன்னிடத்தே ஒரு குற்றமும் இல்லாமல், எந்த தீய எண்ணங்களும் கிடையாது, பிறருக்கு துன்பம் செய்கிற அந்த அடிப்படை பண்பு கிடையாது. நிச்சயமாக நம்மளால் என்ன முடியுமோ அந்த அன்பை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள், பிறருடைய துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள், அவங்களுடைய எண்ணம், குணம், செயல்பாடுகள் எல்லாமே மிக உயர்வாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை தான் சான்றோர்கள், உயர்ந்த குடி பிறப்புகள்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தேடி இந்த உலகத்தார் என்ன செய்வாங்களா? அவங்க இவங்க கூட உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? போற்றி வருவார்கள் அவர்களை தேடின்னு சொல்கிறாங்க. பொருள். குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவார்கள். 15வது குறள். நல்குறவு. நல்குறவு அப்படின்னா, வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விட துன்பம் வேறு ஒன்றுமே இல்லை. வறுமை தான் மிக கொடுமையான துன்பம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, 15வது குறள். இன்மையின் இன்னாது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவருக்கு வறுமையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வறுமையே அவங்களுக்கு மிகப்பெரிய துன்பம், அதை விட பெரிய துன்பம் வேற என்ன இருந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா, ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருமானால் அது என்னது? சொல் பொருள் பின்வரும் நிலையணி இல்லையா? இங்கே இன்மையின்
இன்மையின் வந்திருக்கா, ஆனாலும் திருப்பி திருப்பி வந்து என்ன செய்கிறது, ஒரே பொருளை தருகிறது. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமை மட்டும்தான். அதை விட வேற ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை. அதை விட பெரிய துன்பம்ங்கிறது ஒன்றும் வந்துட போறதில்லைன்னு சொல்றாரு. அடுத்து இரவு 16வது குறள், கரப்பிடும்பை இல்லாரை காணின் இறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். அதாவது சில பேர்கிட்ட சில குணங்கள் இருக்கும். அவர்கள் நிச்சயமாக சான்றோராக இருக்க முடியாது, உயர்குடி பிறப்பாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த மாதிரியான செயல்கள் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை மறைத்து வைத்து கொள்வது, யாராவது துன்பத்தில் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டால் கூட, எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டாலும் கூட அவங்களுக்கு தருவதற்கு மனமில்லாமல் இருப்பது, பிறருடைய துன்பம் கண்டு இறங்காமல் இருப்பது, இல்லை எள்ளி நகையாடுவது, இதெல்லாம் தீய குணங்கள் இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த துன்பம் நிச்சயமாக தீராது. ஆனால் இந்த எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் தானே விலகி விடுங்கிறது தான் பொருள். சரியா? கரம்பிடும்பை இல்லாரை காணின் அப்படின்னா இந்த தீய குணங்கள் இல்லாமல், அதாவது இந்த பொருளை மறைத்து வைத்துக் கொள்வது, நம்மக்கிட்ட இருக்கிறத பார்த்தா இவங்க கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் என்ன செய்கிறது, மறைத்து வைத்துக் கொள்வது, பிறருக்கு கொடுக்காமல் இருப்பது, இந்த குணங்கள் இல்லாமல் அப்படிங்கிறத, பிறர் இல்லாரை காணின் நிரம்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். அந்த தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமை என்ன செய்யும், அந்த கொடுமை முழுதும் கெட்டு விடும்னு சொல்றாங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் அன்புடன் இருந்தால் மட்டும் போகிறோம். இந்த நம்மக்கிட்ட பொருள் வந்து சேரணும்னா தானே கூட வந்து சேரும். நம்மக்கிட்ட வறுமைங்கிறது வராமலே போய்விடும், அதுவாகவே விலகி போய்விடும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். சரியா? 17வது குறள், இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து. இங்கே உள்ளுள் அப்படிங்கிறத அதீத மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இந்த சொல் உள்ளுள் அப்படின்னு குறிக்குது. அதாவது 2 தடவை உள்ளுள் வந்திருக்கு. சரியா? அடுக்கு தொடரில் இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து. அதாவது பிறருக்கு நம்மக்கிட்ட இறந்து கேட்டு வருகிறார்கள், இறந்துனா கையேந்தி வருகிறார்கள் தன்னுடைய துன்பம் போக்குவதற்காக. அப்படிங்கிற பொழுது அவர்களை இகழாமல் எல்லாமல் பொருள் கொடுப்பவராக இருந்தால், சரியா, இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தில் என்ன வரும், அதீத மகிழ்ச்சி வரும். அதாவது ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதோ, இல்லை அவங்க துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தன் மனம் உணரும் பொழுதோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த உதவியை செய்யக்கூடியவராக இருந்தால் அவர்களை பார்த்தால் நமக்கு என்ன வரும், மனதில் அதீத மகிழ்ச்சி ஏற்படும்னு சொல்றாங்க. சரியா? இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தினுள்ளே மகிழ்ச்சி பொங்கும்னு சொல்றாங்க. 18வது குறள் கயமை, அதுல இருந்து கொடுத்துருக்காங்க. கயமை அப்படின்னா உயர்ந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த குணநலங்களும் பண்புகளும் இல்லாதவர்களை பற்றிய குறள் இது. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பறியாம் கண்டதில். அதாவது பார்க்கறதுக்கு இந்த கயவர்களும் அதாவது கீழ்மையான எண்ணங்கள் கொண்டவர்களும் ஒன்று போல தான் இருப்பாங்க. உடல் உறுப்புகள்லாம் ஒன்றா இருக்கும், அவங்களும் உடை அணிந்திருப்பார்கள், எல்லாமே பார்ப்பதற்கு ஒன்றாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்காது அப்படின்னா நல்ல குணங்கள் எதுவுமே இருக்காது. உயர்ந்தோரிடத்தில் இருக்கக்கூடிய எந்த குணநலங்களும் பண்புகளும் எண்ணமோ செயல்பாடுகளோ சிந்தனைகளோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த 2 வேற்றுமையும், இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, மக்களை போல இருப்பது, அதை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. பார்த்தா 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் உயர்ந்தோருக்கும் இந்த கயமை குணம் கொண்டவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, அது உள்ளுக்குள் இருந்து வரக்கூடிய அந்த செயல்பாடுகள், எண்ணங்கள், சிந்தனைகள். சரியா? இதெல்லாம் வேறுபடும். இந்த 2 இவங்களை போல ஒருத்தவங்களை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் வள்ளுவரும் கூறுகின்றார். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பறியாம் கண்டதில் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நான் யாரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொருள் பாருங்க. கயவர் மக்களை போலவே இருப்பர், கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமை வேறு எதிலும் நாம் கண்டதில்லைன்னு சொல்றாரு. அடுத்து 19
தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அடுத்த சான்று இந்த கயமைக்கான சான்றோட கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தேவரும் அப்படின்னா நமக்கு தெரியும், தேவர்களும் கயவர்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரையும் ஒப்புமைப்படுத்துவது போல இங்க சொன்னாலும் உள்ள என்ன சொல்றாருன்னா வஞ்சப்புகழ்ச்சி அணியாக சொல்கிறார். இந்த குறள் வஞ்சப்புகழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. ஏன் அப்படின்னா, அவரை கயமை எண்ணம் கொண்டவர்களை புகழ்ந்து பேசுவது போல அவர்களுடைய இழிவான குணங்களைத்தான் சொல்லுகிறார். இழிவுபடுத்தி தான் சொல்றார், கீழ்மைப்படுத்தி தான் சொல்கிறார். சரியா? தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் அப்படின்னு சொல்றாரு. தேவரும் கயவரும் ஒரு தன்மை உடையவர்கள், ஒன்று போலதான், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எப்படி அப்படின்னு கேட்டா, எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனற்றை செய்து ஒழுகுவர். ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா, தேவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிறருக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இரக்க குணம் கொண்டு அன்புடையவர்களாக அருள் பாலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் தேவர்கள்னு சொல்றோம். ஆனால் இந்த கயவர்களும் தேவர்களைப் போல தாம் நினைக்கிற விஷயத்தை தான் செய்வாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய தான் நினைக்கக்கூடிய அந்த நினைத்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பிறருக்கு துன்பம் செய்வது, இறப்போருக்கு கொடுப்பதில்லை, ஈகைங்கிறது அவங்க வரலாற்றிலே இருக்காது. ரெண்டாவது, யாருடைய துன்பமாவது பார்த்து எள்ளி நகையாடுவது, பிறருக்கு என்னெல்லாம் துன்பம் தர முடியுமோ அதெல்லாம் செய்வது, நல்ல சிந்தனைகள் இல்லாமல் இருப்பது, தீய குணங்கள் கொண்டவர்களாக இருப்பது, இதெல்லாம் அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கும். அங்கே ரெண்டு பேருக்கும் எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒன்றா, அதான் ரெண்டு ஒன்று. ஆனால் இந்த எண்ணங்களில் வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வஞ்சப்புகழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. ரெண்டு பேரையும் இங்கே புகழ்வது போல என்ன சொல்றார், பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்சப்புகழ்ச்சி அணி இல்லையா? அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. தேவரும் கயவரும் ஒரு தன்மையர், எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவனற்றை செய்து ஒழுகுவர். அடுத்து 20வது குறள். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அதாவது சான்றோர்கிட்ட போய் ஒருத்தர் தன்னுடைய துன்பத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். உடனே தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விடுவார்கள். அவர்கள் சான்றோர்கள். சரியா? ஆனால் சான்றோர் அல்லாத கீழ் மக்கள் என்ன செய்வாங்க, எள்ளி நகையாடலாம், இல்லைன்னா அவங்களுடைய துன்பத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகலாம், இல்லை அவங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம். இதெல்லாம் கீழ்குணம் கொண்டவர்கள் இல்லையா? இங்கே சான்றோர்கள் தன்னுடைய துன்பத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அதை புரிந்து கொண்டு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரியா? அவர்கள் சான்றோர்கள். அது எப்படி அப்படின்னா, இந்த அடுத்து கயவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட போய் இந்த கயமை எண்ணம் கொண்டவர்கள்ட்ட போய் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய துன்பத்தை, அந்த உண்மையை, தான் என்ன நிலையில இருக்கோ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டார்கள். ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள, அதுக்கப்புறம் ஏதோ போனா போகுது அப்படிங்கிற மாதிரி உதவி செய்வாங்க. இது எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குறள்ல ஓமை அணி பயின்று வந்துள்ளது. எதனால அப்படின்னா, கரும்பு போல் அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்பட்டு உள்ளது. சரியா? எப்படி அப்படின்னா, எப்படி கரும்பிலிருந்து சாறு எடுப்பதற்காக அந்த கரும்பை எப்படி கசக்கி புழிகின்றோமோ, இறுக்கி கசக்கி அந்த மிஷினில் கொடுத்து என்ன செய்வோம், பிழிஞ்சு எடுக்கும் பொழுது நமக்கு அந்த சாறு கிடைக்கும் இல்லையா? அத்தகைய குணம் கொண்டவர்கள் இந்த கயவர்கள். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கெஞ்சணும், கதறணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை இறக்கப்பட்டா ஒரு வேளை இறக்கப்படலாம். சரியா? அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் பாருங்க. சொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். பொருள், ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்வர் சான்றோர். கரும்பை பிழிவது போல் நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது இந்த திருக்குறள் பகுதியில் இந்த 20 திருக்குறள்லையும் வள்ளுவர் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள், யாரெல்லாம் கீழ் மக்களாக கருதப்படுவார்கள், நம்மக்கிட்ட எப்படி எந்த மாதிரியான நல்ல ஆற்றல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் எப்படிப்பட்ட தகுதி உடையவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கூடா நட்பு எப்படி நமக்கு துன்பம் கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் இருந்தால் நமக்கு வரவேண்டிய இன்பம் தானாக வந்து சேரும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அறக்கருத்துக்களை, நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவையான அறத்தை இந்த திருக்குறள் வாயிலாக பார்த்தோம். அடுத்த தலைப்பு அடுத்த காணொளியில். நன்றி.